வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது ஒரு 5 கொஷின் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்ப்போம், நம்ம வந்து டீட்டெயில்டாக என்னென்று தெளிவாக பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் கம்யூனிகேஷன் டிஸ்அக்ரிமெண்ட்? அதாவது மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கன்சிடர்ட் ரூட் டு சே யூ ஆர் ராங். இட் இஸ் நாட் ராங் டு கம்யூனிகேட் டிஸ்அக்ரிமெண்ட் பொலைட்லி. அதாவது என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது கம்யூனிகேஷன் டிஸ்அக்ரிமெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் பர்டிகுலர் உங்களோட டீம் லீட் இருக்காருன்னா, நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா, அது தப்பு, இது ஓகே, இது நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புட்டு உடனே அவர் சொல்கிறது அது கரெக்டான வழி தான். அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் கம்யூனிகேஷன் டிஸ்அக்ரிமெண்ட். ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் நீ தப்பு பண்ணுறட்டு அந்த ஒரு பர்டிகுலர் அந்த தப்பை சொல்கிறது வந்து எதெல்லாம் ட்ரூ அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நான் ரூடாக சொல்லலாம், அதாவது யூ ஆர் ராங்ட்டு சொல்கிறது கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் ராங் டு கம்யூனிகேட் டிஸ்அக்ரிமெண்ட் பொலைட்லி. பொலைட்டாக அதாவது பொலைட்டாக நீ தப்பு பண்ணுற அப்படின்ட்டு சொல்கிறதும் கரெக்டு தான், சரிங்களா? அதுவும் ட்ரூ தான். ஆனால் வந்து இட் இஸ் நாட் நெசசரி டு கம்யூனிகேட் டிஸ்அக்ரிமெண்ட்டு. அதாவது நீ தப்பு பண்ணுறட்டு சொல்லாமல் இருக்கிறது நம்ம ஃபால்ஸு, சரிங்களா? ஏன்னா தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறேன்னு சொல்லணும், அதுதான். இட் இஸ் நாட் நெசசரி டு கம்யூனிகேட் டிஸ்அக்ரிமெண்ட் வந்து இந்த ஆப்ஷன் தப்பு. நன் ஆஃப் த அபோவ் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கனால இந்த சி ஆப்ஷன் வராது. அதனால் ஆப்ஷன் ஏபி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இன் அன் இன்டர்கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்வயர்ட் டு ஒர்க் வித் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். பீயிங் எம்பத்தட்டிக் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள் who are empathetic. மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி. எதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்டர்கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். அதாவது நம்ம ஒர்க் என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி தான். ஒரு டீம் வந்து சென்னையில் இருக்குது, இன்னொரு டீம் வந்து நார்த்தில் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் தான். அவங்க ஹிந்தி, நம்ம தமிழ் அந்தமாரி, இல்லை ஹிந்தி அவங்க தெலுங்கு அந்தமாரி ஏதாவது இன்டர்கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட்னால் அதுதான் மீனிங். ஒன் ரெக்வயர்ட் டு ஒர்க் வித் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்னால் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி, சரிங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். பீயிங் எம்பத்தட்டிக் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள் ஹூ ஆர் எம்பத்தட்டிக். அதாவது எம்பத்தட்டிக்னா என்ன பார்த்தீங்கன்னா, பரிதாப நிலை, அதாவது சொல்லலாம் தமிழில். எம்பத்தட்டிக்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங் ஆஃப் அதர்ஸ் பை லிசனிங் டு சம் ஒன் அண்ட் திங்கிங் ஹவு தே ஆர் ஃபீல். அதாவது நம்ம வந்து இந்த நோட்ஸ் பாருங்கள். அதாவது எம்பத்தட்டிக் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபீலிங் ஆஃப் அதர் அண்ட் லிசனிங் டு சம் ஒன். அதாவது அதர்ஸ் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட நல்லா அதாவது ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து அவங்க ஏதாவது சொல்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து தெளிவாக கவனிப்போம். அதுதான் லிசனிங் டு சம் ஒன் அண்ட் திங்கிங் ஹவு தே ஃபீல். அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம லிசன் பண்ணுவோம். அந்த லிசன் பண்ணிட்டு அதை வந்து அவங்க எப்படி அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை அவங்க எப்படி வந்து ஏற்றுக்கிறாங்க, அதுதான் நம்ம வந்து எம்பத்தி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்பத்தி இன்வால்வ் சஸ்பெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்ஸு. அதாவது நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏபிட்டு சொன்னோம். இதில் வந்து பாஸ் ஜட்ஜ்மெண்ட் டு அதர்ஸு. அதாவது நீ வந்து அதாவது ஜட்ஜ்மெண்ட்னால் ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது. இது வந்து இப்படி தான் அப்படின்ட்டு, இப்போ நீ வந்து இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணுறது. அதாவது எம்பத்தி இன்வால்வ் சஸ்பெண்டிங் ஜட்ஜ்மெண்ட். எம்பத்தி வந்து எப்பவுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணாது. அதாவது சஸ்பெண்டிங் ஜட்ஜ்மெண்ட்னா இக்னோரிங் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் வெதர் தே ஆர் ரைட் ஆர் ராங். அதாவது அவங்க தப்பாக கரெக்டாக, அதாவது அவங்க வந்து தப்பாக தான் அவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து தப்பானது தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை கரெக்டாக, அப்படி தான் எம்பத்தி பார்க்கும் தவிர எம்பத்தி வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாது. அதாவது ஓகே இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எம்பத்தி இஸ் அபவுட் பீயிங் ஓப்பன் மைண்டட் அண்டு கம்பேஷனேட்னா கைண்ட் அண்ட் கேர். அதாவது கைண்டாகவும் இருப்பாங்க, கேராகவும் இருப்பாங்க. அதான் ஆட்டிடியூட், கைண்ட் அண்ட் கேர் ஆட்டிடியூட். அண்டு ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க எம்பத்தி. அதுதான் ஓப்பன் மைண்டட் அண்ட் கம்பேஷனேட். இதெல்லாம் எதுக்கு நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் அது எம்பத்தி இஸ் அபவுட் ஆப்ஷனில் கேட்பாங்க, ஓப்பன் மைண்டட், கம்பேஷனேட் அதுமாரி கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்லாம் கொடுக்குறது. இப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் அதர்ஸ் பிஹேவியர்ஸ் வெல். அதாவது கண்டிப்பாக எம்பத்தி வித் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் ஹூ ஆர் வித் எம்பத்தட்டிக்னா கண்டிப்பாக அப்சர்வ் அதர்ஸ் பீப்புள்ஸ் பிஹேவியர், அதுக்கப்புறம் லிசன் ஆக்டிவ்லி டு அதர்ஸ்.
ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, பாஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் அதர்ஸ். அதனால் அது பி ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். சுமா இஸ் preparing to present a new idea to team comprising members from different nationality. What strategy she make sure that her presentation understood by everyone? இப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சுமா ஷுட் யூஸ் பிக்சர் கிராஃப் இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, சுமாட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு நியூ ஐடியா இருக்குது, அது வந்து டீமுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து டீம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ், அதாவது இன்டர் நம்ம பார்த்தோம்ல, நம்ம இங்கே பார்த்தோம்ல இன்டர் கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட்டு, அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர் கல்ச்சர் கான்டெக்ஸ்ட்னால் நம்ம வந்து பீப்புள்ஸ் பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் ரெண்டுமே சேம் தான். வாட் ஸ்ட்ராட்டஜி கேன் ஷீ மேக் ஷுர் ஹர் ப்ரெசன்டேஷன் அண்டர்ஸ்டுட் பை எவ்ரி ஒன்? என்ன அந்த பர்சன் வந்து பண்ணலாம், அதாவது நான் ஒரு ஐடியா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இல்லையாட்டு எப்படி நான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சுமா ஷுட் யூஸ் பிக்சர் கிராஃப் இந்த புல்லட் பாயிண்ட்ஸு இந்த ப்ரெசன்டேஷன். இதுதான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் ஏன் இல்லை பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டவுன் ஆல் த பாயிண்ட்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன், நாட் லிஸ்ட் டவுன், அதாவது பாயிண்ட்ஸ் எதுவுமே லிஸ்ட் டவுன் பண்ணக்கூடாது. இதில் அப்படி பண்ணால் ப்ரெசன்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நிறைய பீப்புள்ஸ்க்கு புரியாது, அதனால் அது ராங் ஆன்சர். அதுக்கப்புறம் யூஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டு ப்ரெசென்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸு. ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு. நிறைய பேருக்கு சம் லாங்குவேஜ் புரியாது, அதனால் இது தப்பு. சுமா ஷுட் யூஸ் லாட் ஆஃப் டெக்ஸ்ட் வித் டீட்டெயில்டு இந்த ப்ரெசன்டேஷன். லாட் ஆஃப் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கரெக்டான ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனும் தப்பு. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஜே ரீசென்ட்லி அட்டெண்டட் அ செஷன் ஆன் பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லிங். He is keen to apply his learning in an upcoming presentation with the prospective customer. Which of the following elements should Jay include in his story to make it relevant for his customer? More than one answerனா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான். எப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஜெய் வந்து ரீசெண்டாக ஒரு செஷன் ஆன் பிஸ்னஸ் டெல்லிங், அதாவது ரீசென்ட்லி அட்டெண்டட் செஷன் ஆன் பிஸ்னஸ் டெல்லிங். He is keen to apply his learning in an upcoming presentation. அதாவது அப்கமிங் ப்ரெசன்டேஷன் வித் த ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமருக்கு அப்ளை பண்ணணுன்ட்டு ஜெய் நினைக்கிறான். வாட் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ஷுட் இன்க்ளூட் இன் ஸ்டோரி டு மேக் ரெலவெண்ட் ஃபார் ஹிஸ் கஸ்டமர்? அதாவது என்னென்ன பர்டிகுலர் எலமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஸ்டோரி விச் இஸ் கோயிங் டு பி ப்ரெசென்டட் பை ஜே வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு ஹிஸ் கஸ்டமர். அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. கேட்ச் ஆர் த ட்விஸ்ட்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியை கன்வே பண்ணும்போது சம் சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ்னால் ஏதாவது இன்பிட்வீன் கஸ்டமர்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாவது கேள்வி, அதாவது ஃபன்னான மூமெண்ட்டாக இருக்கணும், ஏதாவது குவிஸ் மாதிரி இல்லை ஏதாவது கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அது வந்து ஒரு எக்ஸைட்ஃபுல் அண்டு என்ஜாயபிள் ஈவெண்ட்டாக மாற்றினா அவங்க வந்து கிராப் அட்டென்ஷன் அண்ட் எங்கேஜ் ஆடியன்ஸ் அட்டென்ஷன். அதாவது ஒரு போரிங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கும் சர்ப்ரைசிங் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு எங்கேஜிங்காக ஒரு ஏதாவது ஈவெண்ட் மாரி நடத்தி அந்த ஸ்டோரியை சொன்னாங்கன்னா நிறையா பேர் அந்த ஆடியன்ஸ் வந்து நிறையா அட்டென்ஷன் கிராப் பண்ணலாம், அதான் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் ஆர் த பேக்ரவுண்ட், இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் ஆர் த பேக்ரவுண்ட்னா ப்ரொவைடிங் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி. பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து என்ன ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுட்டு கரெக்டாக பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி கிளியர் ஸோ தட் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி பெட்டர், அதான் சொல்ல வராங்க. கேரக்டர்ஸ் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் ஸ்டோரி ஷுட் பி கிளியர். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரோனாலஜிக்கல் சீக்வென்ஸ்னால் ஒரு ஸ்டோரினா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும். இப்போ வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து இன்பிட்வீன் வேறு ஏதோ ஒரு கதை சொல்கிறதுலாம் கஸ்டமருக்கு வந்து புரியும் செய்யாது, எங்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்காது. அதனால தான் ஸ்டோரி ஷுட் பி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது லாஜிக்கல் அண்ட் க்ரோனாலஜிக்கல் சீக்வன்ஸில் ஸ்டோரி டெல்லிங் போகணும். அதனால இந்த 4 ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான். இப்போ வந்து ஷிஃப்ட் டிசிஷன் மேக்கிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ். ஷிஃப்ட் டிசிஷன் மேக்கிங்னு என்ன பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சம் டிசிஷன் டுகெதர் அஸ் அ குரூப், சிங்கிள் இண்டிவிஜுவல் பர்சனாக இல்லாமல் ஒரு டிசிஷனை குரூப்பாக ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு சம் டைம் ஆகும். அண்டு அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ண ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து
டாக்கிங் டு அக்ரி ஆன் வாட் டு டூ. அதாவது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க யோசிச்சு பொறுமையாக தான் முடிவு எடுப்பாங்க இந்த ஷிஃப்ட் டிசிஷன் மேக்கிங்கில். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் டிசிஷன் மேக்கிங்கில் இண்டிவிஜுவலாக யோசிக்கிறதோட இந்த சம் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் யோசிக்கிறதுனால மோர் எஃபிஷியன்ட் சொல்யூஷனாக இருக்கும். அதான் ஷிஃப்ட் டிசிஷன் மேக்கிங். ஷிஃப்ட் டிசிஷன் மேக்கிங் இஸ் மீட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ்னால நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் சம் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகுலேஷன். என்னன்ட்டு மெயினாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டாக்ஸ் தான் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.